அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 26ஆம் தேதி புதன்கிழமை. 3 ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும். 3 நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க கேட்டதுக்கும் மேலாவே பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இதுல முக்கியமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை, யாருமே உங்களுக்கு சொல்லாத சேர்க்கைய இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இன்னைக்கு தேதி 26. இதோட கூட்டுத்தொகை 8. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். அளவில்லாத வளங்களையும் பணத்தையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 12 நம்பர் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் 12ஆம் தேதி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு துவாதசி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 12வது திதி. அந்த வகையில 12 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு 3 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 3 நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இன்னைக்கு மார்ச் மாசம், அதாவது 3வது மாசம். அடுத்ததா பங்குனி மாசம் 12ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 3. அதே மாதிரி துவாதசி திதி 12வது திதி, இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 3 நம்பர் வருது. அந்த வகையில 3 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய 3 நாட்களுக்குள்ள பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் 897. இதோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 26. இதோட கூட்டுத்தொகை 8. அடுத்ததா இப்ப நமக்கு 2025வது வருஷம் இருக்கு. இதோட கூட்டுத்தொகை 9. இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த 897 ஏஞ்சல் நம்பர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. தேதியிலேயே இந்த மாதிரியான சேர்க்கை வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. சரி, யாருமே சொல்லாத ஒரு சேர்க்கைன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள் இருக்கு. முத்திதி நாள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம். அந்த வகையில நேத்து நைட்டு 12 மணில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நமக்கு ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரியோதசி திதி, இப்படி 3 திதிகள் வர்றனால இந்த நாள் நமக்கு முத்திதி நாளா அமைஞ்சிருக்கு. பொதுவா முத்திதி நாள் இருக்கக்கூடிய சமயத்துல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அதுலயும் இன்னைக்கு கூடுதல் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில 3 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அந்த வகையில இந்த 3 நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். இந்த நம்பரை நாம பயன்படுத்தி வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த முத்திதி நாளுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். யாருக்கு அவசர தேவை இருக்கோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா யார் பேர்ல கடன் பிரச்சனை இருக்கோ, யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒரு சமயத்துல 2 பேருக்காகவோ 3 பேருக்காகவோ செய்ய வேண்டாம். ஒரே ஒருத்தருக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. மகாவிஷ்ணுவுக்கும் இந்த ஏலக்காய் உகந்தது. அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கறனால இன்னைக்கு மத்தியானம் 3 மணி, அப்படி இல்லைன்னா 3 மணி 3 நிமிடங்கள், 3 மணி 33 நிமிடங்கள். இப்ப நான் சொன்ன இந்த 3 ஒரு நிமிஷத்துல ஏதாவது ஒரு நிமிஷத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த 3 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் 3 மணியில இருந்து 3 மணி 59 நிமிடங்களுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். சரி, இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாத்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 3 ஏலக்காயிலையும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். 8ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் உங்ககிட்ட உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா என்னிடம் 2 லட்சம் ரூபாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க. அந்த என்னிடம்ங்கிற இடத்துல யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களோட பேரை போட்டுக்கலாம். அதே மாதிரி யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதி எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகை உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதுங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இந்த கடன் பிரச்சனைக்கும் எழுதணும். உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குன்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை 33 முறை 33 டைம்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கோ அத அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்டே மேல் லைன்ல எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கீழே 33 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை 33 டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. நீங்க எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 897. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 897. இந்த கவுண்ட்ங்கிற வார்த்தைய நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி 897ங்கிற நம்பரை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க தனித்தனியா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. 899 897 சொல்லி ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி சக்தி இருக்கு. இப்படி 33 முறை எழுதினதுக்கு அப்புறமா இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய 3 ஏலக்காயையும் இந்த பேப்பர்ல வச்சுட்டு இந்த பேப்பரை மடிச்சு பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா பீரோலையோ வச்சிருங்க. 3 நாட்கள் வரைக்கும் இந்த பேப்பரும் அந்த ஏலக்காயும் அப்படியே இருக்கட்டும். 3 நாட்கள் கழிச்சு 4வது நாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்திலையும் நீங்க எரிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரத்துல நைட் டைம்லயும் நீங்க எரிக்கலாம். இந்த 3 நாட்களுக்குள்ளேயே நிச்சயமா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.